அதிக மழையுடன் கூடிய வானிலை காரணமாக மாத்தளை மாவட்டத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் ஒருவர் காணாமல் போயுள்ளார். மாத்தளை ரத்தோட்ட போதைக்கொட்டுவ பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது மண் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் 16 வயது சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த சிறுமியின் தாய் மாத்தளை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவிக்கிறார். அத்துடன் மாத்தளை ரத்தோட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் மேலும் 4 உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதேவேளை மடவள மொரக்கஹமட பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்குண்டு ஒருவர் காணாமல் போயுள்ளார். காலி தவளம எலஹோல இத்தவில பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட மண் சரிவினால் 3 வீடுகள் சேதமடைந்துள்ளன. නූරේලිය හයි ෆොරස්ට් වලපනේ පදියපැලැල්ල සහ මතුරට පදියපැලැල්ල මාර්ගවල ගමනාගමනය ஒன்னஸ்கிரிய கலைகல்ல பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவினால் கண்டி மகியங்கண்ணை வீதியினூடான போக்குவரத்து நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டிருந்தன. பதுளை வெளிமட பிரதான வீதியிலும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள அதிக மழையுடன் கூடிய வானிலை காரணமாக பாவைகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறந்துவிடப்பட்டுள்ளன. அம்பாறை பகுதியில் ஏற்பட்டுள்ள மழையுடன் கூடிய வானிலை காரணமாக கொண்டவட்டுவான் குளத்தின் வான்கதவுகள் நேற்றிரவு திறந்துவிடப்பட்டுள்ளன. அனுராதபுரம் ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தின் 2 வான்கதவுகளும் திறந்துவிடப்பட்டுள்ளன. இதேவேளை 4 மாவட்டங்களில் மண் சரிவு அபாயம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. நுவரெலியா, பதுளை, மாத்தளை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் மண் சரிவு அபாயம் காரணமாக அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என தேசிய கட்டட ஆய்வு நிலையம் அறிவுறுத்தியுள்ளது.